நிஃப்டியோட ஹிஸ்ட்ரியிலேயே 2 முறை தான் இந்த சம்பவம் நடந்திருக்கு. அது 3வது முறையாக இப்பொழுது நடக்கப் போதா? அப்படி நடந்தால் என்ன செய்யலாம்? அப்படிங்கிறத பற்றி தான் ஒரு டீட்டெயில்டு அனாலிசிஸ் வீடியோ. ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வணக்கம், ஸ்டாக் வெஸ்டிங் சேனல். நிஃப்டியோட ஹிஸ்ட்ரியில் 2 முறை நடந்த ஒரு விஷயம் திரும்ப 3வது முறையாக இப்பொழுது நடந்துருமா அப்படிங்கிற சூழ்நிலைக்கு நாம் இருக்கோம். இது நடக்குமா நடக்காதா, நடந்தால் நாம் என்ன செய்யணும் அப்படிங்கிறத பற்றின ஒரு டீட்டெயில்டு அனாலிசிஸ் வீடியோ தான் இது. நிஃப்டியோட சார்ட் ஓப்பன் பண்ணி டெக்னிக்கலாக எப்படி இருக்குது அப்படிங்கிறத என்னோடய அனாலிசிஸை நான் கொடுக்குறேன். இது எப்பயும் இருக்கிற மாதிரி ஒரு சாதாரண நிஃப்டி ரிவ்யூ வீடியோ கிடையாது. இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு எங்கேயுமே கிடைக்காது. மறக்காமல் ஃபுல் வீடியோவை பாருங்கள். நிஃப்டி பிப்ரவரியிலேருந்தே இறங்கிட்டு தான் இருக்குது. போன தேர்ஸ்டே கூட நம்ம பேசியிருந்தோம். அப்போ வந்து ஒரு 1600 பாயிண்ட் வரைக்கும் கீழே இறங்குறதுக்கு வாய்ப்பு நிறையா இருக்குது அப்படின்னு பேசியிருந்தேன். ஃப்ரைடேவே ஒரு 400 பாயிண்ட் வந்து கிட்டத்தட்ட கீழே இறங்கிடுச்சு. இந்த இன்னும் 1100 பாயிண்ட் இறங்கும். இங்கே சப்போர்ட் எடுக்கும் 22ல். இமீடியட் சப்போர்ட் வந்து 22,800 இருக்குது. அதுக்கப்புறம் 22,000லேருந்து 21,700 வரைக்கும் ஒரு 300 பாயிண்ட் கிட்ட கிரேட்டர் சப்போர்ட் இங்கே இருக்குது அப்படின்னு நம்ம ஏற்கனவே பேசியிருந்தோம். சரி, இப்போ நிஃப்டி வந்து இங்கே வந்துச்சுன்னா என்ன நடக்கும், அந்த 3வது சம்பவம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதான் இந்த வீடியோ இல்லையா. இப்போ இந்த நிஃப்டி வந்து இங்கே வந்துச்சுன்னா அந்த 3வது சம்பவம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு நிறையா இருக்குது. அது என்ன 3வது சம்பவம் அப்படின்னு கேட்குறீங்களா? இப்போ இந்த RSI ரிலேட்டிவ் ஸ்ட்ரென்த் இண்டெக்ஸ், இந்த இண்டிகேட்டர் வச்சு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் பாருங்கள். இப்போ இந்த RSI கொஞ்சம் நான் மேக்ஸிமைஸ் பண்ணுறேன். இந்த RSIயோட பின்னோக்கி பார்த்தீங்கன்னா இந்த லெவல் இருக்கு இல்லையா, இந்த லெவல் வந்து 25. இந்த 25 லெவலில் தான் நான் ஒரு லைனாக வச்சுருக்கேன். இந்த 25க்கு கீழே வருது நிஃப்டி அப்படிங்கிறது தான் பெரிய விஷயம். இது மாதிரி வந்து வரலாறில் வந்து 25க்கு கீழே வந்து ரொம்ப பெருசாக வரல. லாஸ்ட் 25 இயர்ஸில் பார்த்தீங்கன்னா 2008ல் இந்த 25க்கு கீழே ஒரு வாட்டி நிஃப்டி வந்துச்சு. இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு லைன் போட்டு நான் மார்க் பண்ணிக்கிறேன். அதுக்கு அடுத்தது நிகழ்வு 2வது சம்பவம் இங்கே நடந்திருக்கு. இது எப்போன்னு பாருங்கள், 2020. இங்கே ஒரு லைனை நான் மார்க் பண்ணிக்கிறேன். இந்த 2 டைம் தான் நிஃப்டியோட ஹிஸ்ட்ரியில் 25 இயர்ஸில் நடந்திருக்கு. அதுக்கப்புறம் எதுவுமே நடக்கலை. இப்போ 3வது முறையாக அது வந்து 25 நோக்கி வந்துட்டுருக்கு. கிட்டத்தட்ட 30ல் வந்துருச்சு. நம்ம ஏற்கனவே சார்ட்டில் பார்த்தோம், இன்னும் 1100 பாயிண்ட்ஸ் வந்து கீழே வரதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கோம். அந்த மாதிரி வரும் பட்சத்தில் இது வந்து 25 கிராஸ் பண்ணிச்சுன்னா இது வந்து ஹிஸ்ட்ரியில் 3rd டைம். ஸோ இது ஒரு பெரிய அலர்ட் நமக்கு. சரிங்களா? ஓகே, இப்போ இது அப்படியே நான் சார்ட்டுக்கு போகிறேன். திரும்ப இதை மினிமைஸ் பண்ணிக்கிறேன். 2020 கொரோனா, இது எல்லாருக்கும் தெரியும். கொரோனா டைமில் பெரிய வீழ்ச்சி மார்க்கெட்டை வந்து பார்த்துச்சு. அதுதான் வந்து நான் அந்த பாக்ஸ் போட்டிருக்கேன். ஓகே, இது கொரோனாவுடைய காலகட்டம். அப்போ இந்த மாதிரி நிஃப்டி வந்து RSI 25 கீழே வந்துச்சு. இதுக்கு முன்னாடி எப்போ நடந்துச்சுன்னா 2008ல் நடந்திருக்கு. 2008 உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தெரியாதவங்களுக்கு சொல்கிறேன். 2008 வந்து குளோபல் கிரைசிஸ், GFC, குளோபல் ஃபைனான்ஷியல் கிரைசிஸ். லீமன் பிரதர்ஸ் கொலாப்ஸ் ஆனப்போ உலகமே ஸ்தம்பிச்சது. அதுதான் இந்த 2008உடைய கிராஷ், மார்க்கெட் கிராஷ். இது 2008ல் நடந்தது. அந்த 2008 நடந்தப்போ 25 கீழே நிஃப்டி வந்துச்சு. ஓகே, ஸோ இந்த 2 முறை தான் இந்த 25 லைனை கிராஸ் பண்ணி வந்துச்சு. இப்போ 3வது சம்பவம் நடக்குமா அப்படிங்கிறத இப்போ நம்ம வந்து கொஸ்டினாக நான் வந்து ரைஸ் பண்ணுறேன். நடக்கிறதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. ஏன்னா இங்கே நிறையா கேப் டவுன் கீழே இருக்குது. இந்த கேப் டவுன் 3 வாரமும் கேப் டவுன் தான். நிஃப்டி வந்து இந்த வாரம் எப்படி இருக்குன்னு தெரியல. ஆனாலும் 1100 பாயிண்ட்ஸ் கீழே வரதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. லெட் சப்போஸ் கிரேட்டர் சப்போர்ட் 21,700லேருந்து 22,000 நிஃப்டி வந்துச்சுன்னா டெஃபினட்டாக இது 25 கீழே போகும். டெஃபினட்டாக கீழே போச்சுன்னா அது பெரிய சரிவாக தான் பார்க்கணும். அதனால் இப்போ நாம் என்ன செய்யலாம்? இப்போ என்ன அனாலிசிஸ் பார்த்துட்டிங்க. இதே வந்து நான் ஒரு இயர்லி கேண்டலில் சார்ட்டில் காட்டுறேன். அதுலேயும் உங்களுக்கு ஒரு இன்சைட் கிடைக்கும். நீங்கள் பாருங்கள். 12 months சார்ட்டில் போடுறேன். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சின்ன விஷயம் தெரியும். நிஃப்டி வந்து லாங் டேர்மில் எப்பயுமே மார்க்கெட் வந்து நல்லா ஏறும் தான் சொல்லுவாங்க. அது மாதிரி தான் நல்லா ஏறிட்டே இருந்துச்சு. ஒரே ஒரு வாட்டி பாருங்கள், 2008 பெரிய ரெட் கேண்டில்,
அதுக்கப்புறம் 20 ஆனால் ரெட் கேண்டில் இல்லை. அது ஏன் இல்லைன்றதை நான் காட்டுறேன் உங்களுக்கு. ஆனால் அதுக்கப்புறம் பாருங்கள், இப்போ ரெட் கேண்டில் வந்து பெருசாக ஃபார்ம் ஆகிட்டுருக்கு. இப்போ இன்னும் 6 மாதம் கூட முடியல இந்த வருஷத்தில், 2026 பெரிய ரெட் கேண்டில் ஃபார்ம் ஆயிருக்கு. இப்போ நீங்கள் 12 மாதத்தில் பார்த்தீங்க இல்லையா, இது அப்படியே 6 மாதத்துக்கு நான் போடுறேன். அப்போ உங்களுக்கு வந்து ஏன் வந்து 2020 அது சிகப்பில் காட்டாமல் க்ரீன் கலரில் காட்டுதுன்றது உங்களுக்கு தெரியும். இப்போ நான் 6 மந்த்ஸ் கேண்டில் இருக்கேன். இப்போ 2008 பாருங்கள், ஃபஸ்ட்டு கேண்டில் ரெட் கேண்டில் வந்து 2008 ஃபர்ஸ்ட் ஆஃப் ஜான் டு ஜூன், அப்போவும் மார்க்கெட் சரிவை தான் சந்திச்சது. ரெண்டாவது கேண்டில் பார்த்தீங்கன்னா ஜூலை டு டிசம்பர், அப்போவும் கீழே தான் மார்க்கெட் போச்சு. ஸோ தொடர்ந்து ஒரு வருஷமாக மார்க்கெட் வந்து ரெக்கவரே ஆகலை, நல்லா டவுனில் தான் இருந்துச்சு 2008 வருஷம் ஃபுல்லாக. அதே அப்படியே கொரோனா டைமில் வந்தீங்கன்னா, அதனால தான் இங்கே பாருங்கள் RSI ரொம்ப கீழே வந்திருக்கும். அதே கொரோனா டைமில் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஜான் டு ஜூன் தான் உங்களுக்கு மார்க்கெட் கீழே வந்துச்சு. அது ரெட் கலரில் காட்டுது, அதான் லைட்டாக கீழே வந்துச்சு இந்த 60 கீழே. ஆனால் அடுத்த மாதமே, ஜூலையிலேருந்து டிசம்பர், அடுத்த செகண்ட் ஹாஃபில் பயங்கர ரெக்கவரி. எவ்வளோ கீழே விழுந்துச்சோ அதோட 2 மடங்கு மேலே வந்து இதை வந்து கவர் பண்ணிடுச்சு. அதனால தான் உங்களுக்கு 1 இயர் கேண்டிலில் பார்க்கும்பொழுது உங்களுக்கு 2020 வந்து க்ரீன் இருந்துச்சு. ஆனால் இப்போ பாருங்கள், 6 மாதம் கூட முடியல, ஜான் மார்ச், இந்த ஜான் ஃபெப் மார்ச், இந்த ஜான் டு மார்ச்லேயே உங்களுக்கு பெரிய கேண்டில், இந்த 2008 விட கொரோனாவை விட பெரிய ரெட் கேண்டில் வந்து உங்களுக்கு இங்கே ஃபார்ம் ஆகிருக்கு 6 மந்த்ஸில். இது கண்டினியூ ஆகும் பட்சத்தில் அடுத்த 6 மாதம் எப்படி இருக்குன்னு சொல்ல முடியாது. இந்த கேண்டில் இன்னும் கொஞ்சம் பெருசாகும். இதுதான் இந்த 3வது சம்பவம். ஓகேவா? இப்போ நீங்கள் 1 இயர் கேண்டிலில் வந்து இன்னும் டெக்னிக்கலாக நான் டீட்டெயிலாக போடணும்னா, இது பாருங்கள், இந்த 3 கேண்டில் வச்சு பார்த்தாலுமே இது ஒரு வீழ்ச்சிக்கான ஒரு அடையாளம் மாதிரி தான் தெரியும் உங்களுக்கு. இதை வந்து ஒரு ஈவினிங் ஸ்டார்னு சொல்லுவாங்க. பட் ஆனால் இது சிகப்பில் இல்லை, பச்சையில் இருக்குது. பட் இருந்தாலும் அந்த ஃபார்மேஷன் அப்படி தான் இருக்குது. அதுக்குள்ளே நான் போக விரும்பல. இப்போ இந்த 6 மாதமே எப்படி இருக்குது, அடுத்த 6 மாதம் உங்களுக்கு 2008 மாதிரி ஃபர்தராக கீழே வருமா, இல்லை கொரோனா மாதிரி ரெக்கவர் ஆகுமா அப்படிங்கிறது தான் இப்போ பெரிய கொஸ்டின் மார்க். ஓகே, கீழே வர்றதுக்கு என்ன ஆப்ஷன் இருக்குது, என்னென்ன வாய்ப்புகள் இருக்குது, மேலே போகிறதுக்கு என்னென்ன வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ உலகத்தில் நடந்துகிட்ருக்கிற இந்த போர், ஈரான், US, இஸ்ரேல், இந்த வார், அப்புறம் ரஷ்யா, உக்ரைன் இந்த வார், அப்புறம் அமெரிக்காவுடைய கெடுபிடிகள், ட்ரேட் வார், சைனாவோட ட்ரேட் வார், இது எல்லாமே ஒரு கண்ட்ரோலுக்கு வந்து, ஒரு காம்ப்ரமைஸ்க்கு வந்து ஒரு செட்டில்மெண்ட் ஆச்சுன்னா மார்க்கெட் ரெக்கவர் ஆகும், திரும்பவும் இன்வெஸ்டர்ஸ் உள்ளே வருவாங்க. இந்த பெரிய கேண்டில் வீழ்ச்சி வந்து பணம் வெளியில் போயிட்டுருக்குன்னு தான் காட்டிகிட்ருக்கு. ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ்லாம் நம்ம சின்ன ஆளுங்க, நம்ம போய் இந்த இதில் மாட்டிக்குவோம். அதனால் ஜாக்கிரதையாக இருங்க. போர் சப்போஸ் ஈரான் எல்லாமே கொஞ்சம் செட்டில் ஆகி ஒரு காமன் இதுக்கு வந்தாங்கன்னா நெக்ஸ்ட்டு 6 மந்த்ஸ் வந்து நல்லா மேலே போய் ரெக்கவர் ஆகி உங்களுக்கு மார்க்கெட் திரும்புறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே, லெட் சப்போஸ் திரும்பினா என்ன நடக்கும்? இப்போ பாருங்கள், 2008 இவ்வளோ பெரிய வீழ்ச்சிக்கு அப்புறம் மார்க்கெட் நல்ல வளர்ச்சி கொடுத்துச்சு. அதே மாதிரி கொரோனா டைம்லேயும் உங்களுக்கு மார்க்கெட் விழுந்தாலும் உடனே நல்ல ரெக்கவரி கொடுத்து இவ்வளோ நாள் வந்துச்சு, இப்போ திரும்ப வந்திருக்கு. அப்போ எப்பப்பெல்லாம் மார்க்கெட் இந்த மாதிரி ஒரு அப்நார்மலாக கீழே விழுதோ அப்போல்லாம் வந்து ஒரு அப்நார்மலாக மேலே போகும். அதாவது அசூர வளர்ச்சியை மார்க்கெட் பார்க்கும். ஆனால் அது கரெக்டான டைமில் தான் நம்ம என்ட்ரி கொடுக்கணும். கொரோனாவில் நல்லா கீழே விழுந்துட்டு இருந்தப்போ எல்லோரும் பயந்துருந்த சமயத்தில் கரெக்டாக ரெக்கவரி ஆனப்போ நிறைய பேர் பணத்தை போட்டு பயங்கர பணக்காரங்களாயிட்டாங்க. அதே மாதிரி இந்த டைமும் இந்த ஆப்பர்ச்சுனிட்டியாக தான் நம்ம பார்க்கணும், ஜாக்கிரதையாக இருக்கணும். அதே சமயத்தில் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக பார்த்து நல்ல மார்க்கெட் கீழே வரும்போது நம்ம இன்வெஸ்ட் பண்ணி ரெக்கவரி ஸ்டேஜில் ப்ராஃபிட் பார்க்கலாம். அதனால் புது பணம், உங்களுடைய பணத்தெல்லாம் புதுசாக போய் இன்வெஸ்ட் பண்ணுறதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிவிட்டு இருக்கிற காசை பத்திரப்படுத்திக்கோங்க. இருக்கிற அசட்ஸை பத்திரப்படுத்திட்டு கரெக்டான ரெக்கவரி டைமில் நீங்கள் மார்க்கெட்டில் என்ட்ரு ஆனீங்கன்னா ஒரு பெரிய ஃப்யூச்சர் இருக்குது. அட்லீஸ்ட் ஒரு வருஷத்துலேயோ 2 வருஷத்துலேயோ கூட இந்த ரெக்கவரி நடக்கும்பொழுது உங்களுக்கு ஒரு பெரிய ஃப்யூச்சர் நிஃப்டியில் நமக்கு இந்தியன் மார்க்கெட்டில் வந்து ப்ராஃபிட் இருக்குது. இதுதான் என்னுடைய அனாலிசிஸ். இந்த அனாலிசிஸ் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நான் நம்புகிறேன். பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், உங்களுடைய சந்தேகங்களை கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கும் டெக்னிக்கல் அனாலிசிஸ் கிளாஸஸில் ஜாயின் பண்ணணும்னு ஆசை இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த கிளாஸில் உங்களை நான் இன்க்ளூட் பண்ணிக்கிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். மீண்டும் இன்னொரு கண்டென்ட்டில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.